கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்கள். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிக திட்டமாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டுமா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கிறதா? உடனே நீங்கள் சொல்லலாம், என்ன கேள்வி இது? நான் ஒரு கிறிஸ்தவன், என் விசுவாசம் கர்த்தர் தானே, என் நம்பிக்கை கர்த்தர் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தர் மேல் இருக்கிறது போல தோன்றும். ஆனால் உங்கள் செயல்பாடுகள் அதை இல்லை என்று மறுதளிக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? கடந்த நாளில் ஒரு தங்கச்சியோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த தங்கச்சி சொல்கிறா, அண்ணா நான் ஒரு ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறேன், ஆனால் 7 வருடங்களாக எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. அப்போ நான் சொன்னேன், நீ உனக்காக அந்த ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறான்னு கேட்டேன். அப்போ அந்த தங்கச்சி சொன்னால், நான் எனக்காக ஜெபிக்கிறது கம்மியாக தான் ஜெபிப்பேன், மற்றவங்களுக்கு தான் நிறையா ஜெபிப்பேன் அப்படின்னா. அதாவது தேசத்துக்காக ஜெபிப்பேன், அடுத்தது கட்டுண்ட மக்களுக்காக ஜெபிப்பேன். நான் சொன்னேன், நீ ஒரு விசுவாசி, நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசி ஒருவேளை தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். அதாவது வேத வசனத்தை கவனித்து பார்க்காம விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன், விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு இன்னைக்கு சிலர் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை சொன்னோன்னா அவங்க சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டவர் அன்புள்ளவர் தானே பிரதர், ஆண்டவர் சமூகத்தில் தானே உட்கார்ந்து ஜெபிக்கிறோம் பிரதர், அப்போ ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாம் தெரியும் தானே, அதனால் அப்போ அவன் ஏன் ஆசிக்கக்கூடாது? அப்போ நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, தன்னிடத்தில் வருகிற ஒருத்தரையும் புறக்கணிக்காதவர் தானே? ஆமாம். பிறகு ஏன் 7 வருஷமாக உன்னை ஆசீர்வதிக்கலை? நீ 7 வருஷமாக ஜெபம் பண்ணி 7 வருஷமாக உனக்கு ஆசீர்வாதம் வரலல்ல? ஆமாம். அப்போ ஏன் வரலன்னு கேள்வி கேட்டியா? நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆனால் இன்னைக்கு பல பெண்கள் தன் வீட்டை கட்டுகிறதே இல்லை. அந்த தங்கச்சிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தங்கச்சி சொல்கிறா, எங்கள் சபைக்கு ஒரு அக்கா வருவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவார், நான் சண்டை போட்டுட்டு என் புருஷனை எதிர்த்துட்டு தேவாலயத்தில் ஜெபத்தில் கலந்து கொள்ளுவேன். நான் கேட்டேன், அவங்க கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரா? இல்லை. அந்த அக்காவுக்கு வயசு என்ன? 52 வயசு ஆயிட்டு. அப்போ அவங்க கணவருக்கு வயசு என்ன? 55 வயசு இருக்கும். 55 வயசு வரைக்கும் அந்த மனுஷன் தம் மனைவியால் ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்படலை. அந்த சகோதரி தம் புருஷனுக்காக ஜெபிக்கலை, அந்த சகோதரி தம் குடும்பத்துக்காக ஜெபிக்கலை. ஆனால் சபைக்கு ஓடி ஓடி வராங்க, சபையில் 21 நாள் உபவாசம் தவறாமல் கலந்து கொள்கிறாங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி சாவுறவனுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், உன் சொந்த வீட்டை கட்டாமல் நீ உலகத்துக்காக ஜெபம் பண்ணி உனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ அது நல்லது தானே அப்படின்னு அந்த தங்கச்சி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இங்கே வாமா, நீ ஒரு வேலைக்கு போகிற, ஒரு மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறா. நீ சம்பளத்தை வாங்கிட்டு வர்ற வழியில் ஒரு பிச்சைக்காரன் கேட்கான், எம்மா அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறா. வர்ற வழியில் உன் ஃப்ரெண்டு கேட்கான், எனக்கு பிள்ளைய படிக்க ஒரு 10,000 தான், 10,000 கொடுக்குறா. நான் அடுத்தது நீ ஊருக்குள்ளே வாரா, அங்கே ஒரு கடைக்காரன் சொல்கிறான், என் கடை லாஸ் ஆகிட்டு முதல் போடுறதுக்கு ஒரு 10 20,000 ரூபா 25 ரூபா தாங்க, அங்கே ஒரு 25,000 ரூபா கொடுக்கானே. அதுக்குள்ள அந்த தங்கச்சி சொன்னான், அண்ணே நான் சம்பாதிக்கிறது எனக்கு வேண்டாமா? நான் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னா எனக்குன்னா. நான் சொன்னேன், நீ ஜெபிக்கிறது உனக்கு வேண்டாமா? நீ ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு நீனே 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண போகிற, இல்லை சபையில் போய் ஒரு 3 மணி நேரம் உபவாசத்தில் இருக்க போகிற. நீ ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு உனக்கு ஜெபம் பண்ணலன்னா? இது இந்த பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தன்னால் வளரும். நான் கேட்குறேன், அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் சோறு பொங்கி சாப்பாடு கொடுத்துருங்க, உங்கள் பிள்ளை தன்னால் வளர்ந்துருமோ? நீங்கள் வீட்டில் சோறு பொங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தா உங்கள் பிள்ளை தன்னால் வளர்ந்துருமாம்மா? எப்படிமா வளரும்? தேவன் ஒரு ஒழுங்கை நியமித்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது, குருடனாக இருக்கக்கூடாது, பைத்தியக்காரனாக இருக்கக்கூடாது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டை கட்டு. பெண்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஊழியம் என்ன தெரியுமா?
தன்னுடைய வீட்டை கட்டுகிறது தான். பெண்கள் தன் வீட்டை கட்டுறது தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் சொன்னாங்க சபைக்கு ஓடி போகிறாங்க. தப்பு இல்லைங்க. ஆனால் சபையில் போய் உட்காந்து நீ உனக்காக ஜெபிக்காமல், உன் குடும்பத்துக்காக ஜெபிக்காமல் ஊருக்கு ஜெபித்தா அது வீண். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஜெபத்தில் தானே அமர்ந்திருக்கிறேன். ஆமாம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. பிசாசு உனக்கு விரோதமாக போராடுவான், அவன் புருஷனுக்கு விரோதமாக போராடுவான், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்கு விரோதமாக போராடுவானா போராட மாட்டானா? யாக்கோபு தேவ சமூகத்தில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? தன் மாமனை பார்த்து, இனி நான் எப்போ என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பேன்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நீதிமொழிகள் எழுதி வச்சிருக்காரு, எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், அது கோடை காலத்துக்கு சேர்த்து வைக்கும். எவ்வளவு காரியங்கள் இருக்கு. உடனே ஒரு தங்கச்சி கேட்குறாங்க, அண்ணே இப்படி நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது சுயநலம் இல்லை அண்ணன் அப்படின்னு கேட்டா. அப்போ நான் சொன்னேன், அது சுயநலம் இல்லை. எப்படி சுயநலம் இல்லை? இப்போ நீ ஜெபம் பண்ணுறா, பரலோகத்துக்கு வரல. நீ உலகத்துக்கு ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நீ பரலோகத்துக்கு வரல, உன் ஆத்துமா அழிஞ்சு போகுமா அழிஞ்சு போகாதா? நான் ஜெபம் பண்ண பரலோகத்துக்கு வந்துடுவேனே. சரி, நீ பரலோகத்துக்கு வந்துடுவா, உன் கூட உன் மனைவியோ பிள்ளையோ உன் தகப்பனோ தாயோ பரலோகத்துக்கு வரல. ஏன்னா நீ அவங்களுக்கு ஜெபிக்கலை. எப்படி அவங்க வருவாங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, நாம் ஆவியோடும் ஜெபிக்கணும், கருத்தோடும் ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போது நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லலை. 10ஆப்பு படிக்கிற பையன் 10ஆப்பு பாடத்தை தான் ஒரு வருஷம் படிக்கணும், அப்படி தானே? அந்த அண்ணே 11ஆப்பு படிக்காங்க, அந்த அக்கா 9ஆப்பு படிக்காங்க. அதனால் நான் 9ஆப்பு பாடத்தையும் படிப்பேன், 11ஆப்பு பாடத்தையும் படிப்பேன், என் 10ஆவது பாடத்தையும் படிப்பேன்னா அது சரியா? இல்லை. ஆண்டவரே வேதத்தில் சொல்கிறார், உன்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்றை ஒருத்தனுக்கு கொடு. சாரிபாத் விதவைட்ட வந்து எலியா கேட்குறாரு, சாப்பிட ஏதாவது தருவியா? அவர்கிட்ட 2 அப்பம் இருக்குது. தனக்குள்ளதை அவருக்கு கொடுக்கா, பிள்ளைக்குள்ளதை பிள்ளைக்கு தான் கொடுக்கா. குடும்பத்தில் கரெக்டாக இருக்கா? இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், ஆனால் உன் குடும்பத்துக்கு ஜெபிக்கணும்ல. உன் தகப்பனுக்கு ஜெபிக்கணும், தாய்க்கு ஜெபிக்கணும், அண்ணனுக்கு ஜெபிக்கணும், உன் குடும்பத்தார் எல்லாம் கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு ஜெபிக்கணும். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையை நல்லா கவனித்து பாருங்க. அவன் ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி அவன் புருஷனோ மனைவியை நேசிக்க மாட்டாங்க, அவன் பிள்ளைகளோ பெற்றோரோ நேசிக்க மாட்டாங்க. அப்போ குடும்பத்தை கட்டி கொண்டு போகிறது ஒரு விசுவாசியின் கடமை. அதை விட்டுட்டு இந்தியாவுக்கு ஜெபம் பண்ண, எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணேன்னா அது உன் வேலையா? இன்னைக்கு நிறைய ஜனங்கள் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறேன், இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலையை ஊழியக்காரன் விசுவாசி தலையில் வச்சு தப்பிடுறான். விசுவாசிகளும் ஆமேன் அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்ணி தான் சொந்த குடும்பத்தை காப்பாற்றாமல், சொந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தாமல் தான் குடும்பத்தை எத்தனை பேர் இழந்திருக்காங்க தெரியுமா? நாகர்கோவிலுக்கு போயிருக்கிறேன், ஒரு பையன் என்கிட்ட வந்து சண்டைக்கு வரான். அவன் சொல்கிறான், ஐயா நான் இந்து, நான் ஒரு பிள்ளைய விரும்பி கட்டினேன், அவள் கிறிஸ்தவா. இப்போ பார்த்தீங்கன்னா சபைன்னு சபைக்கே போய்ட்டுருக்கா. நான் சொல்கிறேன், ஏம்மா என் கூட கொஞ்சம் அன்பாரு, என் கூட இரு. செவ்வாய்க்கிழமை உபாச ஜெபத்துக்கு போயிடுறா, வெள்ளிக்கிழமை உபாச ஜெபத்துக்கு போயிடுறா, சனிக்கிழமை காத்திருப்புக்கு போயிடுறா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடுறா. நான் சொன்னேன், வாரத்தில் 4 நாள் ஆலயத்துக்கு போயிடுறியம்மா. நான் உன்னை ஆலயத்துக்கே போக வேண்டான்னு சொல்லலை, நீ ஆலயத்துக்கு போ, கொஞ்சம் குடும்பத்தை கவனி. அவர் சொல்கிறா, இல்லை எங்கள் போதகர் சொல்கிறார், உன் புருஷன் தேவன் அறியாத மனுஷன், அவன் பேச்சை கேட்காதன்னு சொல்கிறார். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் புருஷனுக்கு போதிக்காமல் உன்னுடைய சாட்சியுள்ள நடக்கையில் உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்தலான் இருக்கு. அப்போ புருஷன்ட்ட அன்பு செலுத்தணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். செஞ்சுட்டு கர்த்தரை தேடி போனால் குடும்ப சமாதானமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், அவள் போதகர் பேச்சை கேட்டு புருஷனை மதிக்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும். அவங்க கல்யாணம் கட்டி அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்கு தான் அவள் ஜெபிக்கவே போயிருக்கா. ஜெபிக்க போனவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா. இன்றைக்கி கடைசியில் என்னாச்சு தெரியுமா? புருஷனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற கல்யாணம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கா. புருஷன் அழுறான், என்னை விட்டுட்டு போயிட்டாயா. இதாயா உங்கள் கிறிஸ்தவத்தில் சொல்லி கொடுத்துருக்கு. எதுமா சத்தியம்? பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கணவன் ஒரு மனைவி புருஷனையும் மனைவியை விட்டு பிரியக்கூடாது, அப்படி பிரிஞ்சால் 2வது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இன்றைக்கி உன் புருஷன் வேசிக்கலைனா அவனை விட்டு பிரிகிறதுக்கு இல்லை, துன்மார்க்கனா இல்லை,
அவன் என்ன எதிர்பார்த்தான்? நீ சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வா, சனிக்கிழமை வேணா போயிட்டு வா, வீதி 5 நாள் வீட்டில் இருன்னு சொல்கிறான். புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் அவனை விவாகரத்து பண்ணிவிட்டு அவள் சர்ச்சுக்கு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். இது எப்படிங்க சரி? வேதனையாக இருக்குங்க, வேதனையாக இருக்கு. வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாமல் இருந்தால் அவன் கர்த்தருடைய சபையை நடத்த முடியாதுங்கிற ஆண்டவர். இன்னைக்கு குடும்பத்தை காப்பாற்றாம ஊழியம் செய்கிறேன்னு ஓடுற வெறும் கூட்டம் நிறைய இருக்கு. வெறும் கூட்டம் தான் சொல்லுவேன். அது வெறும் கூட்டம். அவங்கள கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், அவங்கள ஆசீர்வதிக்க மாட்டார். தயவு செய்து பாம்பை போல வினாவும் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் ஆண்டவரே. குடும்பத்தை ஏற்படுத்தினது நீங்கள் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது நீங்கள். இன்றைக்கு தகப்பனே, என் ஜனங்கள் சத்தியத்தை அறியாத ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எமது ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டும். இந்த ஜனத்தை கண்ணோக்கி பாரும். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நன்மையினால் கிருபையினால் இரக்கத்தினால் முடிசட்டும். தேவ கிருபை சமாதானம் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.